Hi students, நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ வாட் இஸ் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமில் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த வேரியபிள் எது வரையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் டூ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லோக்கல் ஸ்கோப், செகண்ட் ஒன் வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ லோக்கல் ஸ்கோப்னா என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள் டிக்ளேர் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி. ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் எதுக்குள்ளே அப்படின்னா ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் லோக்கல் ஸ்கோப். இந்த லோக்கல் ஸ்கோப் வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த லோக்கல் வேரியபிளோட ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ வேரியபிள் வித் லோக்கல் ஸ்கோப் கேன் பி ஆக்சஸ்ட் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன் பிளாக். அதாவது நம்ம இப்போ வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த லோக்கல் ஸ்கோப் எதில் மட்டும்தான் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு when a variable is created inside the function block, the variable becomes local to it. அதாவது நம்ம ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணோம்னா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா லோக்கல் வேரியபிளாக எடுத்துக்கும். அடுத்தது a local variable only exists while the function is executing. அது ஒரு ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எதுவும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா லோக்கல் வேரியபிளும் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு த ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு ஃபங்க்ஷன். ஃபார்மேட் ஆர்குமெண்ட்ஸு நீங்கள் லோக்கல் வேரியபிளாக தான் கொடுப்பீங்க ஃபங்க்ஷனில். அதோட ரூல்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெஃப் எல்ஓசி. அப்போ இந்த இடத்துல வந்து டெஃப்ங்கிறது கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷனோட கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷன் கீவேர்டோட கண்டினியூஸாக அடுத்தது என்ன வரும் அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் நேம் வந்து எல்ஓசி. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஒய்ன்றது ஒரு வேரியபிள். இந்த வேரியபிளில் 0ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் லோக்கல் ஸ்கோப். ஏன் இதை லோக்கல் ஸ்கோப் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னாவே வந்து அதுக்கு பேர் தான் லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே தான் நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப். இப்போ பிரிண்ட் டு ஒய் தென் வந்து என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம் எல்ஓசி அப்படின்னு சொல்லி காலிங் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா பிரிண்ட் டூவில் வந்து ஒய் கொடுத்துருக்கோம், ஒயில் என்ன வேல்யூ இருக்குது 0 இருக்குது, அதனால் உங்களுக்கு அவுட்புட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதே ப்ரோக்ராம் பாருங்கள், டெஃப் எல்ஓசி ஒய் ஈக்குவல் டு லோக்கல் எல்ஓசி கால் பண்ணிக்கிறோம். தென் என்ன பண்ணுறாங்க பிரிண்ட் டு ஒய். ஸோ எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து எரர் வரும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம லோக்கல் ஸ்கோப்னா எதில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பிளாக் இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக்கில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இன்சைட் த ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னா எது அப்படின்னா இந்த லோக்கல் வந்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் இந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கும் சென்டரில் இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் பாடி இல்லை ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அங்கே இருந்தால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸோ இந்த காலிங் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது நீங்கள் வெளில வந்துட்டீங்க அப்படின்னாவே அது அவுட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு எரர் காமிக்கும். நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்டு. அப்போ நீங்கள் இது பிரிண்ட் ஒய் வந்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, லோக்கல் ஸ்கோப் டிக்ளேர் பண்ணிருக்க அடுத்த லைன்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ நம்ம லோக்கல் ஸ்கோப்னா என்னென்னு பார்த்தோன்னா இன்சைட் த ஃபங்க்ஷன் ஓகேவா. அப்போ குளோபல் ஸ்கோப்னா வந்து அவுட் சைடு த ஃபங்க்ஷன் ஓகேவா. ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அதுதான் குளோபல் ஸ்கோப். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், வேரியபிள் வித் குளோபல் ஸ்கோப் கேன் பி யூஸ்ட் எனிவேர் இன் த ப்ரோக்ராம். ஓகேவா, ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் பேர் தான் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் ஏ வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் பிளாக். அதாவது ஃபங்க்ஷன் பிளாக்கு வெளியில் நீங்கள் இந்த வேரியபிளை கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அது அக்சஸ் பண்ணும். என்னவா அக்சஸ் பண்ணிக்கும் அப்படின்னா குளோபல் ஸ்கோப்பை அக்சஸ் பண்ணிக்கும். இந்த ரூல்ஸ் ஆஃப் குளோபல் கீவேர்டு, இந்த குளோபல் ஸ்கோப்புக்கான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தான் ஆர் when we define a variable outside a function it's global by default. அதாவது நீங்கள் எப்போ ஒரு வேரியபிளை ஃபங்க்ஷனுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா குளோபலாக எடுத்துக்கும். யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் குளோபல் கீவேர்ட். நீங்கள் அந்த இடத்துல குளோபல் கீவேர்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. we use global keyword to read and write global variable inside a function. ஸோ எப்போ நீங்கள் இந்த குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த குளோபல் வேரியபிளை இன்சைட் த ஃபங்க்ஷனில் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணலாம். யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட் அவுட் சைட் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட். இந்த குளோபல் கீவேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதால அவுட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது.
இப்போ இந்த குளோபல் கீவேர்டுக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். பாருங்கள், சி ஈக்குவல் டு 1 டெஃப் ஆட் ஆஃப் பிரிண்ட் சி ஆட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், சி ஈக்குவல் டு 1ங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு முன்னாடியே தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் வேரியபிள், அதாவது அவுட் சைடு த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பேர் குளோபல் வேரியபிள். இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்குது. பிரிண்ட் சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சியில் வந்து என்ன வேல்யூ இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போ 1ன்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது, குளோபல் வேரியபிள். செகண்ட் ஒன் பாருங்கள், சி ஈக்குவல் டு 1 அதான் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு C+2 பிரிண்ட் சி கொடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா எரர் வரும். ஏன் எரர் வருது அப்படின்னா, நீங்கள் இன்க்ரிமெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே கொடுக்குறீங்க, சம் சேஞ்சஸ் ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணணும். எதுக்குள்ளே அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ளே வந்து இந்த குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் மாடிஃபை பண்ணலாம் அந்த குளோபல் வேரியபிளை. ஓகேவா? நார்மலாக குளோபல் வேரியபிள் அப்படின்றது இருக்கிற வேல்யூ அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ண வேணாம். அதில் சம் சேஞ்சஸ் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 0 டெஃப் ஆட் ஆஃப் குளோபல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0 தான். இது வந்து குளோபல் வேரியபிளாக வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ வந்து நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 0வாக எடுத்துக்கும். 0 + 5 வந்து 5ன்னு உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்களுக்கு அப்படியே வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ண வேணாம். அதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த குளோபல் கீவேர்டை யூஸ் பண்ணுறீங்க. அதான் அதோட டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள். ஸோ குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிளை ஒரே ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 8ங்கிறது இந்த இடத்துல குளோபல் வேரியபிள், இது ஃபங்க்ஷன் பிளாக்குக்கு வெளியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை இதுக்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குளோபல் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒய் ஈக்குவல் டு லோக்கல். அப்போ ஒய் ஈக்குவல் லோக்கல் அப்படிங்கிறது லோக்கல் வேரியபிள். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு x*2 அப்படின்னா வந்து இங்கே குளோபல் எக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கும். அப்போ 8*2 பிரிண்ட் எக்ஸில் வந்து என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 18 மல்டிப்ளை பண்ணால் 16ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போ பிரிண்ட் எக்ஸில் உங்களுக்கு 16 அவுட்புட் கிடைக்குது. இது பிரிண்ட் ஒயில் வந்து லோக்கல் இருக்குது. ஸோ லோக்கல்னு உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். யூஸிங் லைப்ரரிஸ். இப்போ பைத்தான் லைப்ரரிஸில் சம் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஏபிஎஸ் அப்படின்னா வந்து அப்சொல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கான அப்சொல்யூட் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா வந்து இன்டிஜராக இருக்கலாம் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருக்கலாம். இதோட சின்டெக்ஸ் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஏபிஎஸ் ஆஃப் வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 20 ஒய் ஈக்குவல் டு -23.2 அப்படின்னா வந்து இது உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பிரிண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸோட வேல்யூக்கான அப்சொல்யூட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ எக்ஸில் 20ன்ற வேல்யூ இருக்குது, இதோட அப்சொல்யூட் வேல்யூ 20 தான். அடுத்தது ஏபிஎஸ் ஆஃப் ஒய்யில் வேல்யூ வந்து -23.2ன்னு இருக்குது, இதோட அப்சொல்யூட் வேல்யூ வந்து 23.2ன்னு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இதான் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷன். ஓஆர்டி ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரிட்டர்ன்ஸ் த ஆஸ்கி வேல்யூ ஃபார் த கிவன் யூனிகோட் கேரக்டர். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய யூனிகோட் கேரக்டருக்கான ஆஸ்கி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். தான் வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷனோட யூஸ். இந்த திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஹெச்ஆர் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தான் வந்து ஓஆர்டி ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் ஓஆர்டி ஆஃப் சி. எக்ஸாம்பிள் பாருங்கள், சி ஈக்குவல் டு ஏ, டி ஈக்குவல் டு கேப்ஸ் ஏ. print c equal to ORD of c, print a equal to ORD of d. அப்படின்னா வந்து ORD of cயில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னதுன்னா ஸ்மால் a. இப்போ ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97 அப்படின்னு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்து கேப்ஸ் ஏ. ஸோ கேப்ஸ் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து என்னதுன்னா 65. 65ன்ற ஆஸ்கி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் ஓஆர்டி ஃபங்க்ஷனோட யூஸ். நெக்ஸ்ட் வந்து சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருக்கோம். ஓஆர்டி ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து இன்வர்ஸ் ஆஃப் சிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஓஆர்டியோட யூஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆஸ்கி வேல்யூ.
சரிங்களா? நம்ம குடுத்துருக்கக்கூடிய யூனிகோட் கேரக்டருக்கு ஆஸ்கி வேல்யூ ரிட்டர்ன் பண்றது ஓஆர்டி ஃபங்ஷன். அப்ப சிஹெச்ஆர் ஃபங்ஷன் அப்படின்னா வந்து ரிட்டர்ன்ஸ் த யூனிகோட் கேரக்டர் ஃபார் த கிவன் ஆஸ்கி வேல்யூ. ஆஸ்கி வேல்யூ குடுத்தோம் அப்படின்னா, அதுக்கான யூனிகோட் கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். அதான் வந்து சிஹெச்ஆர் ஃபங்ஷன். இங்கான சின்டாக்ஸ் சிஹெச்ஆர் ஐ. எக்ஸாம்பிள் C = 65, D = 43. அப்ப இது ரெண்டுமே என்ன வேல்யூ அப்படின்னா வந்து ஆஸ்கி வேல்யூ. அப்ப நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? யூனிகோட் கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப பிரிண்ட்ல சிஹெச்ஆர் ஆஃப் C, சிஹெச்ஆர் ஆஃப் D அப்படின்னா சியில் இருக்கக்கூடிய வேல்யூ 65. 65ஓட யூனிகோட் கேரக்டர் வந்து கேப்ஸ் ஏ. 43க்கு யூனிகோட் கேரக்டர் வந்து ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்தது பின் ஃபங்க்ஷன். பின் அப்படின்னா வந்து பைனரி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இருக்க ஃபங்க்ஷன் தான் வந்து பின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பைனரி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 0b அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. அதாவது பைனரி வேல்யூக்கு முன்னாடி வந்து 0bயோட பிரிண்ட் ஆகும். அதான் வந்து பின் ஃபங்க்ஷனோட யூஸ். சின்டெக்ஸ் வந்து பின் ஆஃப் வேரியபிள் நேம். பாருங்க x = 15, y = 101. 15 in binary bin of x, 101 in binary bin of y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ bin of xல இருக்கக்கூடிய வேல்யூக்கு பைனரி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 15ஓட பைனரி வேல்யூ வந்து 41 வரும். ஸோ எப்படி உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகுதுன்னா 0b41. ஏன் அப்படி 0b இருக்குது அப்படின்னா இது பைனரி வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக 0b அப்படின்னு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அடுத்தது 101ஓட பைனரி வேல்யூ 0b 1100 101. நெக்ஸ்ட் டைப் ஃபங்க்ஷன். ஸோ டைப் ஃபங்க்ஷன் அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிவன் சிங்கிள் ஆப்ஜெக்ட். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கான டைப்பை ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப் தான். ஓகேங்களா? என்ன டைப்பில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டைப்பில் அந்த டைப்பை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். சின்டெக்ஸ் வந்து டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள் x = 15.2, y = a, s = true. ஓகேவா? ஸோ 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதோட டைப் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் எக்ஸ், டைப் ஆஃப் ஒய், டைப் ஆஃப் எஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 15.2. 15.2ன்றது எந்த டைப் அப்படின்னா ஃப்ளோட் டைப் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஒயில் இருக்க வேல்யூ வந்து ஏங்கிறது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். அடுத்தது வந்து எஸ்ஸில் இருக்கிறது ட்ரூ. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தாவே அது என்ன டேட்டா டைப் அப்படின்னா வந்து பூலியன் டேட்டா டைப் தான் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு அந்த பூலியன் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது ஐடி. இந்த ஐடி ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அதான் சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அந்த வேல்யூ வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது, அதோட அட்ரஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து இந்த ஐடி ஃபங்க்ஷனோட யூஸ். சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஐடி ஆஃப் ஆப்ஜெக்ட் x = 15, y = a. இப்படி நம்ம வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணக்குள்ளேயே அது வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகும் இல்லையா? அந்த மெமரி அட்ரஸோட நம்பர் என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ 15 வந்து மெமரி அட்ரஸ் நம்பர் வந்து 1357486752. ஏங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த ஏ வேல்யூ வந்து மெமரியில் என்ன அட்ரஸில் இருக்கும் அப்படின்னா 13480736 அட்ரஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மின் ஃபங்க்ஷன். மின் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ இன் ஏ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது தான் மின் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. இப்போ மின் ஆஃப் லிஸ்ட் இதோட சின்டாக்ஸ். சரிங்களா? பாருங்கள் மை லிஸ்ட் = 21 76 98 23 வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த பிரிண்ட்டில் மினிமம் ஆஃப் மை லிஸ்ட், மின் ஆஃப் மை லிஸ்ட். அப்போ இந்த இதான் வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ மின் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னா வந்து இந்த மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவில் மினிமம் வேல்யூ எதுவோ அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 21 அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இன் ஏ லிஸ்ட். இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பாருங்கள் மேக்ஸ் ஆஃப் மை லிஸ்ட். மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூனா 98. அப்போ 98னா உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. அடுத்தது சம் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன்ஸ் த சம் ஆஃப் வேல்யூ இன் ஏ லிஸ்ட். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து சம் ஆஃப் லிஸ்ட்டு. சம்முன்னா அது இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் கொடுக்குறது தான் சம் இல்லையா? ஸோ அதே ஒர்க்கு தான் வந்து சம் ஃபங்க்ஷனும் செய்யும். இப்போ மை லிஸ்ட் 21 76 98 23 4 வேல்யூ இருக்குது. இப்போது அந்த 4 வேல்யூ வந்து என்ன பண்ண போகிறோம்? சம் பண்ண போகிறோம். அப்போ சம் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து 218. 4 நம்பரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 218ன்னு அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரிட்டர்ன்ஸ் த அவுட்புட் பேஸ்ட் ஆன் த கிவன் ஃபார்மேட். நம்ம இருக்கக்கூடிய வேல்யூக்கு எந்த ஃபார்மேட்டில் அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ப்ரோக்ராமில் நீங்கள் எத்தனை ஃபார்மேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுக்கான சின்டெக்ஸ் வந்து ஃபார்மேட் வேல்யூ கம்மா ஃபார்மேட் கீவேர்டு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த கீவேர்டை மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 14 ஒய் ஈக்குவல் டு 25. ஃபஸ்ட்டு பிரிண்டில் எக்ஸ் வேல்யூ இன் பைனரி, எக்ஸோட வேல்யூ வந்து பைனரியில் வேணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் எக்ஸ் கம்மா பைனரி ஃபங்க்ஷனோட கீவேர்டு வந்து பி, ஸோ பின்னு மென்ஷன் பண்ணுறோம். அடுத்து ஒய் வேல்யூ இன் ஆக்டல், ஒய்யோட வேல்யூ எதில் வேணும், ஆக்டலில் வேணும். அப்போ அதுக்கான ஃபார்மேட் வந்து ஒய் கம்மா ஓ, ஆக்டலோட கீவேர்டு ஓ, ஓன் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ இன் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர், ஸோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் வந்து வேணும் ஒய்யோட வேல்யூக்கு அப்படின்னா ஃபார்மேட் ஆஃப் ஒய் கம்மா எஃப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான அவுட்புட் பாருங்கள், ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ் கம்மா பி, எக்ஸோட வேல்யூ 14 இல்லையா, அந்த 14ஓட பைனரி வேல்யூ வந்து 000 அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். அடுத்து ஒய்யோட வேல்யூ வந்து 25, 25ஓட ஆக்டல் வேல்யூ வந்து 31ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்தது வந்து ஒய்யோட வேல்யூவை வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பரில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பர் அப்படின்னா வந்து டெசிமல் வேல்யூ தான், சரிங்களா. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் நம்பரோட டிஃபால்ட் ப்ரிசிஷன் அப்படின்றது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 60 வரணும். அதனால 25.60ன்னு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. இதான் வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். அடுத்தது ரவுண்ட். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டிஜர் டு இட்ஸ் இன்புட். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கான நியரஸ்ட் இன்டிஜர் என்னவோ அதை அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணும். எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னா ரவுண்டாக பிரிண்ட் பண்ணும். இப்போ சம் பாயிண்ட்ஸ் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அதை பாயிண்ட்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் அதுக்கான ரவுண்ட் நம்பர் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 17.9, ஒய் ஈக்குவல் 22.2, ரிசல்ட் ஈக்குவல் டு -18.3 அப்படின்னா அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகுது, எக்ஸோட வேல்யூ வந்து 17.9. ஸோ இது எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வந்து 18க்கு நியரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் அவுட்புட் வந்து 18 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது ரவுண்ட் ஆஃப் ஒய் 22.2. ஸோ உங்களுக்கு இதோட ரவுண்டட் நம்பர் வந்து 22. நெக்ஸ்ட்டு -18.3 மைனஸில் வரக்குள்ள வந்து ரவுண்டட் நம்பர் அப்படின்னா வந்து 18 அப்படின்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பவர் ஃபங்க்ஷன். ஸோ பவர் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து ஸ்கொயர் தான் இல்லையா, ரிட்டர்ன்ஸ் த காம்படிஷன் ஆஃப் ஏபி. 2 வேல்யூ இருக்குது, அந்த 2 வேல்யூவும் பவர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ A**(b அப்படின்னா வந்து A raised to the power of b. ஓகேவா, ஏவோட வேல்யூ வந்து பியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவால் பவர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதுக்கான ஃபங்க்ஷன் பவர் ஆஃப் A, B. அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் A = 5, B = 2, C = 3.0. பிரிண்டில் பவர் ஆஃப் A, B. இப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ வந்து 2, அப்போ 5² உங்களுக்கு ஒர்க் ஆகும். அந்த இடத்துல வந்து ப்ராசஸ் நடக்கும். அப்போ அவுட்புட் வந்து 25 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் A, C. ஏவோட வேல்யூ 5, சியோட வேல்யூ வந்து 3.0. இப்போ 5 வந்து 3.0வால் மல்டிப்ளை பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆன்சர் வந்து 125. நெக்ஸ்ட்டு பவரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணுறதுனா 2 வேல்யூஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பவர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 2, ரெண்டையும் ஆட் பண்ணால் 7. ஸோ 7³ வந்து 343 அப்படின்ற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதோட இன்னைக்கு கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கான ரிவ்யூ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து which scope of variable declared inside function body. Second question, which function is used to returns the ASCII value. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.